ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காய் எதுவும் இதில் சேர்க்க போறதில்ல, அதனால வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கலாம். பாருங்க, கல்லுப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கோம். அதுல இருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கோம். இந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்ப அப்படியே நம்ம கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான ஒரு பொடி செய்யணும். இந்த பொடி செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கோம். அந்த கடாய் சூடாயிடுச்சு. அதுல 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துடலாம். அது கூடவே 2 துண்டு அளவுக்கு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். நான் வெந்தயம் போடும்போது ஏதோ வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, நீங்க வெந்தயம் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். பாருங்க, நல்லா வறுந்துருச்சு. இந்த டைம்ல இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவையும் நல்லா வறுத்துடலாம். தேங்காவிலையும் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள் சேர்த்துக்கிறோம். இந்த எள்ளு தேங்காய் எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடியை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்கு. இந்த டைம்ல இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லாவே கொதிச்சு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, குழம்பு எவ்வளோ கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இந்த டைம்ல இந்த குழம்பு எடுத்து நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறேன். பாருங்க, வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெங்காய குழம்பு. இந்த வெங்காய குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.